ஹாய் மக்களே, இந்த சம்மரை மேனேஜ் பண்ண என்ன பண்ணுறீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்னு சாப்பிட்றீங்களா? அப்போ சோலி முடிஞ்சு. ஆக்சுவலாக இந்த சம்மர் சீசனில் நம்ம பாடி எப்படி கூலிங்காக வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவர் ஃபுட் ஐட்டம். நம்ம சாப்பிட்ற உணவு வகை தான். ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நல்ல சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன், இந்த மாதிரி மசாலா ஐட்டம், மசாலா சிக்கன், மட்டன்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ நம்ம பாடி செரிமானத்துக்கு ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சூரியன்லேருந்து ஒரு ஹீட்டு, செரிமானத்துக்கு ஒரு ஹீட்டு, அப்புறம் ஹீட்டு. அதனால இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. அப்போ என்ன தான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. திராட்சை, மாதுளை, சுரைக்காய், முலாம்பழம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கொய்யாக்காய், தயிர், மோர், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் அண்ட் ஃபிஷ் இதையெல்லாம் வீட்டில் மசாலா போடாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கீரை வகை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டை சாப்பிடலாம். ஃப்ரெஷ் ஜூஸ், எல்லா ஜூஸும் சர்க்கரை போடாமல் ஐஸ் இல்லாமல் குடிங்க. இந்த மாதிரி மைல்டாக ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார். அவர் யாருன்னா அவர் தான் தண்ணி. இப்போ நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் கூட நீங்கள் சாப்பிடாமல் இருந்துடலாம். ஆனால் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2.5 to 4 லிட்டர் தண்ணி சுத்தமாக குடிக்கணும். ஆனால் நம்ம இப்போ எப்படி தண்ணி குடிக்கிறோன்னு தெரியுமா? யூரின் மஞ்சளாக போனால், ஹீட் ஆனால், அப்போ தான் நம்ம ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிக்கிறோம். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வரும், பித்தப்பை ஸ்டோன் வரும், அதுக்கப்புறம் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வரும். அண்ட் மக்களே, காலையில் 10 to 11 மணி மேலே வெளியே வராதிங்க. ஈவினிங் 4 மணி மேலே தான் வீட்டை விட்டே வெளியே வரணும். இல்லை வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வரணும். நீ சொல்லிட்டு போயிடுவ, இங்கே நான் தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா அட்லீஸ்ட் நிழல்லையாவது வேலை செய்யணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் ட்ரெஸ், டார்க் ட்ரெஸ் போட வேண்டாம். நல்ல ஒயிட் ட்ரெஸ் போடுங்க. அப்போ தான் சூரிய கதிர்கள் நம்ம மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகாது. அதனால் போடுற ட்ரெஸ்ஸும் முக்கியம். வெயிலில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சென்ட் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்படியே என்னையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே.